கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன். பெண்கள் முகாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மாலை 4 மணி ஆயிட்டு காலையில் 10 மணிலேருந்து ஒரு ரூமுக்குள்ள அப்படிதானே, ஒரு ஹாலுக்குள்ள எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறது ரொம்ப சிரமம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் உற்சாகமாய் வாஞ்சியோடு ஏக்கத்தோடு தாகத்தோடு வந்தவங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வார்த்தைகளை கொடுக்கும்படி என் தேவனாய கர்த்தர் அருமையான சகோதரி மெர்சி அவர்களை பயன்படுத்தினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதானே? ஸோ இங்கெல்லாம் கூட்டின கூட்டம் வந்து சாதாரண கூட்டம் இல்லை, ஐ மீன் விசுவாசிகள். அப்படிதானே? நல்ல ஒரு விசுவாசத்தை பத்தி எடுத்தாங்க, மிகவும் பிரயோஜனமா இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் நம்ம எல்லாரும் பேர் என்ன பேரு? விசுவாசிகள். ஆனா அந்த விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம், இந்த விசுவாசத்தை எத்தனை லட்சம் கொடுத்து நம்ம வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற குறித்து மிகவும் தெளிவா சொன்னாங்க. அப்படிதானே? எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? எத்தனை பட்ட படிப்பு கொடுத்து வாங்கியிருக்கீங்க? அருமையான சொன்னாங்க. அப்படிதானே? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இது தேவனுடைய ஈவு. அப்படிதானே? கர்த்தர் கொடுத்த ஈவு. ஸோ ஒரு அற்புதமான, உண்மையிலே நாங்க அவங்கள செய்திக்காக அழைக்கும் பொழுது மனம் முகர்ந்து ஏற்று முதலாவது தேதி கொடுத்த அன்பு சகோதரிக்கு ஸ்தாபனத்தின் சார்பாக கர்த்தருக்குள் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னன்னு சொன்னால், என்ன தலைப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க சித்தம் வச்சிருக்கிறாரோ நினைச்சீங்க, அந்த வார்த்தையை பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நம்ம விசுவாசிகள் சொல்றோம், ஆனா அந்த விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம்ங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆமென். ஸோ விசுவாசம் காசு கொடுத்து வாங்கியிருந்த அருமையான சொன்னாங்க, எனக்கு 2 பவுன் நீங்க நகை கொடுத்துருந்தீங்கன்னா நான் பத்திரமா வச்சிருப்பேன். ஆனா அந்த விசுவாசம் இலவசமா வர போய் அது என்ன செஞ்சிருந்தேன், அதுக்கு உண்டான நான் அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஸோ நல்ல வார்த்தைகள் இந்த இடத்துல நான் சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லலாம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சு. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே, ஏன்னா நம்முடைய கிரியை எப்படி என்ன செய்யல, அவருடைய கிருபையின்படி இலவசமா தாராளமாய் கொடுத்தார். நல்ல வார்த்தைகள், உண்மையிலே மிகவும் நாங்க பின்னால இருந்தாலும் சில வார்த்தைகள் எங்களை என்ன செஞ்சது, பேசி கொண்டிருந்தது. உண்மையிலே இந்த பெண்கள் முகாம் ஏன் வைக்கணும், சிஐடி ஸ்தாபனத்தின் சார்பாக 50 ஆண்டுகள் கடந்து 51ஆவது ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான கூட்டங்கள் செய்யணும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் கேம்ப் நடக்கும். ஸோ புதிதாக சில மாற்றங்கள் வந்ததுக்கு பிறகு 4 கேம்புகளாக நடத்தலாம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம், ஜெபித்தோம். அதற்கு முதல் கட்டம் பெண்கள் முகாம். ஏன் பிரதர் பெண்களுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் சொல்லுங்க? உலகத்தான் சொல்லுவான், நம்முடைய நாட்டின் கண்கள் பெண்கள்லாம் யாரு? வீட்டினுடைய தூண்கள் நீங்க தான், சபையினுடைய தூண்கள் நீங்க தான். அப்படிதானே? பெண்கள்லாம் சும்மா ஏதோ பெண்கள் பொம்பளை அப்படின்பாங்க, கிடையாது. அப்படிதானே? வேதாகமத்துல அன்னாள் ஜெபித்தாள். அன்னாள் யாரு? ஜெபித்தாள். கர்த்தர் என்ன செஞ்சாரு? குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். எஸ்தர் ராஜாதி ஜெபித்தாள். கர்த்தர் என்ன செஞ்சாரு? யூதர்களை மரண ஆக்கினையிலிருந்து, ஏன் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு முதலாவது யாருக்கு தரிசனமானார்? ஸ்திரீகளுக்கு. தெரியல? சோ உண்மையிலே நீங்க விலையேற பெற்றவர்கள், நீங்க எல்லாம் பாக்கியவதிகள். அருமையான சொன்னாங்க, நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. நான் சொல்லுவேன் எப்பவுமே, நீங்க எல்லாம் ராஜகுமாரத்திகள், பாக்கியவதிகள். சோ கர்த்தர் நம்மளை அவ்வளவு அழகுபடுத்தி இருக்கிறார். நல்ல ஒரு வார்த்தைகளை கேட்டோம், கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பா உங்களுடைய கணவனுடைய நடவடிக்கை நிச்சயம் மாற்றும். உங்களுக்கு தெரியும், நீங்க 10 மாசம் பெற்றெடுத்த பிள்ளையுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இதை யாருக்கும் ஒருத்தருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி என் பிள்ளைக்காக ஜெபிங்க, என் கணவருக்காக ஜெபிங்கிறதுனா அது தேர்ட் பர்சனுக்கு வந்து அந்த எஃபெக்ட் இருக்காது. நீங்கள் அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என் தேவன் அநேக ஜெப குறிப்புகளை நான் பார்த்திருக்கிறோம். நீங்க வீட்டுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பா உங்களுடைய கணவனுடைய நடவடிக்கை என்ன செய்யும்? ஒரு குடும்பம் கட்டப்படும். குடும்பம் கட்டப்பட்டுனா சபை கட்டப்படும். சபை கட்டப்பட்டுச்சுன்னா அந்த ஊர் நல்லா இருக்கும். அந்த ஊர் நல்லா இருந்துச்சு, அந்த தேசம் பாதுகாக்கும். சோ தேசத்துக்காக எத்தனையோ பேர் ஜெபிக்கிறீங்க, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டத்திற்காக நாங்கள் ஒழுங்கு செய்யும் பொழுது அருமையான எந்த இடத்துல இந்த பெண்கள் முகாம் நடத்தலாம் என்று சொல்லி நாங்கள் அநேக கன்ஃபியூஸா இருந்துச்சு, எங்க நடத்தலாம்னு. ஒரு நாள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இந்த இடத்துல கர்த்தர் எங்களை பயன்படுத்தினார். வந்து பார்த்தும் பொழுது கர்த்தர் நியமித்தது சிஐடி ஸ்தாபனம் 51 ஆண்டுகள்ல
ஒரு நாள் இங்க பெண்கள் முகாம் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்த அந்த தீர்மானத்தின்படி இந்த நாள் வெற்றிகரமா என் தேவன் அதை முடித்து கொடுக்கும்படி கிருபை செய்தார். அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க, எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. அதற்காக அநேகம் சொல்லலாம், அநேகர் ஜெபித்தாங்க. ஸோ இந்த சபையோடு நாங்க கேட்டோம், பிரதர் நாங்க இந்த பெண்கள் முகாம் நடத்தலாமா அப்படின்னு சொல்லி. உண்மையிலே சொல்ல போனா சபையை மட்டும் அவங்க திறந்து கொடுக்கலங்க, உள்ளத்தை திறந்து கொடுத்தாங்க. சபையில் இருக்க அக்கௌண்ட் பேலன்ஸ் திறந்து கொடுத்தாங்க, சபையில் இருக்க பீரோல திறந்து கொடுத்தாங்க, தன்னுடைய ஒவ்வொரு வீட்டில் உள்ள இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தையும் திறந்து கொடுத்தாங்க. இந்த கேம்ப் வேணா, சிஏடி வேணா, கிறிஸ்டின் அசம்பிளி ட்ரஸ்ட் வேணா அதை நாங்க ஆயத்தம் பண்ணோம். ஆனா முழுக்க முழுக்க நடத்தினது யார் தெரியுமா? ஐயாபுரம் திருச்சபையார். அந்த பெருமை, அந்த மகிமை என் தேவனுக்கு உண்டு, கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. ஏன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் எப்படிங்கிற முன்னாதாரமும் என்ன ஒரு சாட்சியா இந்த சபை இருக்கிறதை நான் நினைக்கும் பொழுது கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வேளையில் அநேகருக்கு நன்றி சொல்லணும். முதலாவது தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது இந்த சபையை திறந்து கொடுத்த. அப்ப கேட்டோம், பிரதர் இந்த முகாம் நடத்துறதுன்னா எங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கணும், இந்த சபையுடைய பங்களிப்பு என்ன இருக்கும்னு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க ஆளா வந்தா போதும் பிரதர், மீது எல்லாத்தையும். ஏன்னா இங்க நடக்கிறது ஒரு கட்சி மீட்டிங் இல்ல, ஒரு வியாபார ஸ்தல நோக்கம் இல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அநேக தேவ பிள்ளைகளே தேவனுடைய ராஜ்யத்திற்கு கட்டக்கூடிய ஒரு கட்டுமான பணி. சோ அதற்காக நாங்கள் எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க உண்மையில எங்க மனசு உடைஞ்சது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இருபத்தின் ஆழத்திலிருந்து அருமையான ஐயாபுரம் திருச்சபையாருக்காக ஸ்தாபனத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஆகாரம் கொடுத்தாங்க. அப்ப மாஸ்டர் கேட்டோம், மாஸ்டர் சொன்னாரு, இத்தனை நாளும் ஸ்திரீகள் தான் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டுல அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கு வந்த ஸ்திரீகளுக்கு நாங்க என்ன செய்யறோம், நல்ல ஒரு ஆகாரத்தை பண்ணி கொடுக்குறோம் சொன்னாங்க. அதே போல அவங்க சொன்ன வாக்குகளை கர்த்தருக்குள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, வாலண்டியர்ஸ், பந்தல் மற்றும் அருமையான பாடல் குழு. உண்மையிலே ஐயாபுரம் திருச்சபை பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் ஒரு சில கலந்துருக்கேன், பல லட்சங்களை செலவு செய்து. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் தாண்டி உண்மையிலே இந்த தேவனுடைய ஊழியத்திற்காக உற்சாகமாய் கொடுத்த தாங்கின ஐயாபுரம் திருச்சபையாருக்காக மீண்டும் ஒரு முறை நான் நினைக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி மனதார ஸ்தாபனத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பீராக. அதே போல நம்முடைய சிஏடி ஸ்தாபனத்திலிருந்து இந்த பெண்கள் முகாம் இருக்கிறது என்று சொல்லி அநேக திருச்சபைக்கு நாம் அறிவிப்பு கொடுத்திருந்தோம். சோ அதற்காக அநேகர் ஜெபித்தீங்க. அநேக திருச்சபையிலிருந்து நம்முடைய அந்த ஒரு நாள் ஊழியத்தில் கலந்து கொள்ளும்படி வருகை தந்திருக்கீங்க. அந்த திருச்சபையாருடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கும் ஸ்தாபன சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் திருச்சபையிலிருந்து வந்திருக்கீங்க, மதுரை மற்றும் ஆயர் தர்மம், அய்யனார்புரம், அணக்கரப்பட்டி, வத்திராயிருப்பு, கிருஷ்ணங்கோவில் மற்றும் அருளாச்சி, தரணி, நவாச்சாலை, வெள்ளானக்கோட்டை, புளியங்குடி திருச்சபை, ஜோசப் நகர் மற்றும் இந்திரா நகர், பாறைக்குளம், வடநத்தம்பட்டி, ரெட்டியாப்பட்டி, செந்தடியாபுரம், கோலக்கண்ணி, வேலாயுதபுரம், செம்பூர், மங்களாபுரம், நடராஜபுரம், இளஞ்சி, செங்கோட்டை, அச்சம்பட்டி மற்றும் ஐயாபுரம் திருச்சபையார் எல்லாரும் கலந்து கொண்டீங்க. உங்களுக்கு ஸ்தாபனின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த கூடுகைக்காக ஒவ்வொருவரும் உற்சாகமாய் எங்க கண்ணுக்கு தெரியாத அநேக தேவ பிள்ளைகள் ஜெபித்தீங்க. சோ அவங்களுக்கும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த கூடுகைக்கு வரக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் மற்றும் அருமையான செய்தியாளர்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைங்க ஜெபித்தீங்க. அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஸ்தாபனத்தின் சார்பாக நான் நன்றியை ஏறெடுத்துக் கொள்கிறேன். இப்பொழுது எங்களுடைய சிஏடி ஸ்தாபனத்தின் சார்பாக ஒரு பிரைஸ் கொடுக்கப்படுகிறது. ஸோ அதை தயவு செய்து எங்களுடைய சிஏடி ஸ்தாபனத்தினுடைய முன்னாள் தலைவர் ஆர் குட்ராஜ் அவர்கள் வழங்குவார்கள். தயவு செய்து எங்களுடைய சிஏடி ஸ்தாபனத்தினுடைய முன்னாள் தலைவரும் இளஞ்சி திருச்சபையினுடைய மூப்பருமாகிய குட்ராஜ் அவர்களை மேடைக்கு நாங்கள் அழைக்கிறோம்.
முகாமுக்காக அருகாமையிலிருந்து செய்து கொடுக்க வரல. அவங்க வந்திருந்த இடம் எல்லாத்துக்கும் தெரியும். பாண்டிச்சேரியிலிருந்து வந்து உங்கள் மத்தியிலே பொய்யான வார்த்தையில சொல்ல வந்தாங்களா? டிஸ்டன்ஸ் அதிகம்தான், ஒரே ஒரு நாள் கேம்ப் தான். ஸோ இருந்தாலும் நிலையான நித்தியமான உண்மையான அழியாத வார்த்தைகளை விதைப்பதற்காக உற்சாகமாய் தன்னுடைய தொலை தூரத்தை பார்க்காமல் வருகை தந்து இங்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான அன்பு சகோதரி மெர்சி டெல்பின் அவர்களுக்கு அருமையான குட்ராஜ் பிரதர் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார்கள். நன்றி. அதைத் தொடர்ந்து இந்த முகாமில் நல்ல ஒரு பாடல்களை பாடி வந்தவர்களை உற்சாகப்படுத்திய அருமையான சகோதரி ஸ்டெல்லா எட்வர்ட் குழுவினருக்கும் ஒரு பரிசு ஸ்தாபனத்தின் சார்பாக கொடுக்கப்படுகிறது. தயவுசெய்து நீங்கள் வந்து வாங்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதைத் தொடர்ந்து உண்மையிலே இந்த ஐயாபுரம் திருச்சபையாருக்கு நாங்கள் எல்லா விதத்திலும் கடமைப்பட்டிருக்கிறோம். மனமுகர்ந்து கொடுத்தீங்க. உண்மையிலே இந்த திருச்சபையாருக்கு எங்களுடைய சிஐடி ஸ்தாபனம் எல்லா காரியத்திலும் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம். எல்லா பங்களிப்பும் இருக்கும் என்பதை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சபையாருக்கு ஸ்தாபனத்தின் சார்பாக திருச்சபையினுடைய மூப்பர்களாகிய அருமையான சத்யபாலன் பிரதர் அவர்களும் அருமையான டேனியல் பிரதர் வந்து அருமையான அந்த ஒரு நினைவு பரிசை வாங்கி செல்லும்படி உங்களை ஸ்தாபனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐயாபுரம் திருச்சபையினுடைய மூப்பராகிய சத்யபாலன் பிரதர் மற்றும் டேனியல் பிரதர் வந்து அருமையான இந்த நன்றி. அருமையான சகோதரி சொன்னாங்க, நான் உங்க வயசுல எல்லாம் சின்ன பொண்ணு, அப்புறம் நிறைய தகுதி இல்லை அப்படின்னு. ஆண்டவர் எப்பவுமே ஞானி நினைச்ச மாட்டாரு. ஞானியை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தான் நினைச்சுவாரு, தேர்ந்தெடுப்பார். ஸோ கர்த்தர் நல்லவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலும் கூட அருமையான ஒரு சில ஜெப குறிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. யாரோ ஒரு சகோதரி, பேர் சொல்ல விரும்பாத ஒரு சகோதரி, என் கணவருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது, இதனால் உழைப்பு இல்லை, குடும்பத்தில் நிம்மதி கெடுகிறது, எனக்கு உடல்நிலை மோசமாக இருக்கிறது, எனது மகன் மற்றும் மகளுக்கு கல்வி ஞானமும் நல்லொழுக்கமும் மற்றும் அவருக்கு குடிப்பழக்கமும் நீங்கி உழைக்கின்ற எண்ணமும் எனக்கு உடல் ஆரோக்கியமும் கிடைக்க எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்வோம். இதே போல் எங்கள் குடும்பத்தை போல் இருக்கிற குடும்பத்தின் நலனுக்காகவும் ஜெபிக்க கண்ணீரோடு மன்றாடுகிறேன். கிறிஸ்தவ சமூகம் மட்டுமின்றி மற்ற சமூகத்திற்காகவும் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு சகோதரி கொடுத்திருக்காங்க. அதே போல கொய்சர் கனக விக்னேஷ் ஆக்சிடென்ட், என்னுடைய சகோதரிய கணவர், என்னுடைய அத்தான் தான். அவங்களுக்கும் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்திலிருந்து கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னும் பரிபூர்ண சுகம் கிடைப்பதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அந்த பெண்கள் முகாமில் அந்த ஜெப குறிப்பு வந்திருக்கிறது. அடுத்து ஜீவா என்கிற ஒரு சகோதரி, எனது பலவீனத்தில் இருந்து பூரண விடுதலை பெற மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிற நமது பிள்ளைகளுக்காக செரில்டா அபிஷேக் அவங்களுக்காக ஜெபிக்கும்படி கொடுத்த அந்த ஜெப குறிப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.